வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழர்களது விவகாரத்தில் ஜேவிபியினரும் யுத்த குற்றவாளிகளே என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தனிநபர்களுக்கு தடை விதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தடை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 27 பேரில் 2 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என வசந்த முதலிக்கே கேள்வி எழுப்பியுள்ளார். காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் புத்தாண்டிற்கு முன்னர் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசப்பந்து தென்னக்கோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இரங்க குணசேகர உட்பட 4 சந்தேக நபர்களுக்கு கோட்டை நீதிமன்றத்தினால் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு அனுராதபுர நகர எல்லைக்குள் உள்ள நாய்களை அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உயர் பட்டப்படிப்பை கற்று வந்த தமிழ் மாணவியின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான உறவில் இருந்து விலகுவதாக கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள மார்க் கார்னி அறிவித்துள்ளார். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழர்களது விவகாரத்தில் ஜேவிபியினரும் யுத்த குற்றவாளிகளே என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்களது விவகாரத்தில் ஜேவிபியினரும் யுத்த குற்றவாளிகளே. நாட்டை ஆண்டவர்கள் அனைவருமே குற்றவாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய விவகாரங்களை சர்வதேச குற்றவியல் விசாரணை நீதிமன்றத்தின் ஊடாக அல்லது சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக மாத்திரமே நீதி பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தியாக தீபம் அன்னை பூபதியின் 37வது நினைவை முன்னிட்டு மட்டக்களப்பு நாவலடி பகுதியில் அமைந்துள்ள அன்னாரினது நினைவில்லத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரிக்கின்றோம். 2017 செப்டம்பர் 21ஆம் நாள் ரணில் மைத்ரி அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியல் வரைவினையும் நாங்கள் நிராகரிக்கின்றோம். அதே நேரத்தில் 1951ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி திருகோணமலை மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையில் தமிழர்களுடைய தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற அடிப்படையிலான அரசியல் தீர்வுகளுக்காக நாங்கள் தொடர்ந்தும் செயலாற்றுவோம். அந்த அடிப்படையிலான வரைவு ஒன்று தமிழ் மக்கள் பேரவையினால் 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தீர்வை அடைவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நேர்மையாக பயணிப்போம் என்பதனை இந்த இடத்திலேயே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் மூலமான மாற்றம்தான் தென் தமிழீழ தேசமாக அல்லது வட தமிழீழ தேசமாக இருக்கலாம். எங்களுடைய மக்களுடைய ஏழ்மையை போக்கி மக்களுடைய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தி அவர்களுடைய சகல எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்து பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வாழ்வதற்குரிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியல் பேதங்களை கடந்து இந்த லட்சியத்திற்காக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விடயம் தொடர்பாக முற்றுமுழுதாக சிங்கள இளைஞர் யுவதிகளுக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு சம்பவம், அதனை அப்போது ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக இருந்தபோது அந்த படுகொலையோடு அவருக்கு சம்பந்தப்பட்டதாக குற்றச்சாட்டு ஆணைக்குழு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தனிநபர்களுக்கு தடை விதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தடை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் உள்ள பல தனிநபர்கள் மீது தடைகளை விதிப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கைக்கு எதிராக தடைகள் விதிக்கப்படலாம் என்று வழக்கறிஞர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இந்த நிலையை இலங்கையே ஏற்படுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல ஆணையங்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் பரிந்துரைகள் எதையும் எந்த அரசாங்கமும் செயற்படுத்தாமையே இதற்கு காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்நாகொட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யா மற்றும் பலர் மீது பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளமை தொடர்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். நாட்டில் போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படும் பல தனிநபர்கள் மீது பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளது. மேலும் அவர்கள் பிரித்தானியாவிற்கு பயணம் செய்வதற்கும் பிரித்தானியாவில் சொத்துக்கள் வைத்திருப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் அவர்களின் பெயர்களில் சொத்துக்கள் இருந்தால் தடை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 27 பேரில் 2 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி சுகாதார அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக 27 பேரை மருதானை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்திருந்த நிலையில் அவர்களை இன்றைய நாள் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது 2 விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் ஏனைய 25 பேரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சுக்கு முன்பாக நேற்று பிற்பகல் இணை சுகாதார அறிவியல் பீட மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் மற்றவர்களும் இதில் இணைந்தனர். அங்கு 8 பிரதிநிதிகள் சுகாதார அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடினர். ஆனால் அது பலனளிக்காததால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தகவல் அளித்தனர். அதன்படி மருதானை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள மருத்துவமனை சதுக்கம், சுகாதார அமைச்சு மற்றும் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்குள் உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் டீன்ஸ் வீதி, டி சேரம் வீதி, ரீஜென்ட் வீதி மற்றும் தேசிய மருத்துவமனை சதுக்கத்தை சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் நடைபாதைகளை தடுப்பதையும் போராட்டங்கள் பேரணிகள் நடத்துவதையும் சுகாதார அமைச்சின் முன்னால் நிற்பதற்கும் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என வசந்த முதலிகே கேள்வி எழுப்பியுள்ளார். சத்தியாகிரக போராட்டத்தின் போது 27 பட்டதாரிகள் கைது செய்யப்பட்டமையினால் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என்ற பிரச்சினை எழுப்புவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே கேள்வி எழுப்பியுள்ளார். தனது முகநூல் கணக்கில் 11 இட்டு அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று அதிகாலை 2 மணி முதல் 2:30 மணி வரை காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் குறித்த முகநூல் பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஆர்ப்பாட்டத்தின் போது பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பாளர் உட்பட 27 மாணவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார பட்டதாரிகள் மற்றும் மாணவர்கள் பல கோரிக்கைகளின் அடிப்படையில் முந்தைய அரசாங்கங்களுடனும் தற்போதைய அரசாங்கத்துடனும் கலந்துரையாடல்களை நடத்தினர். அரசாங்கங்கள் தீர்வுகளை வழங்காமல் தாமதப்படுத்தியதன் காரணமாக சுகாதார அமைச்சுக்கு முன்னால் உள்ள பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக வசந்த முதலிகே சுட்டிக்காட்டுகின்றார். இந்த சம்பவம் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியாதா என்ற பிரச்சனையை எழுப்புகின்றது. போராட்டம் நடத்துவது பற்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சொல்ல தேவையில்லை. தற்போதைய ஆட்சியாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் போராட்டம் நடத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்போத உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரீட்சை திணைக்களம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவது தொடர்பான பணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டதாகவும் பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் நாள் ஆரம்பமான உயர்தர பரீட்சை டிசம்பர் 20ஆம் நாள் முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு டிசம்பர் 31ஆம் நாள் வரை பரீட்சை நடத்தப்பட்டது. இந்த பரீட்சைக்கு 3,33,183 பேரில் பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,53,380 பேர், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 79,795 பேரும் தோற்றியிருந்தனர். இந்த நிலையில் காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியிடுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களத்தை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசப்பந்து தென்னகோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் வழங்கிய தகவல்களால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நீதிமன்றத்தினால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில்லை என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலை சென்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி கிரிவுள்ள வீட்டிற்கு சென்றேன். முன்னால் கதவு மூடப்பட்டிருந்தது. இதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன். இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் இருந்தேன். சாப்பிடுவதற்காக அங்குமிங்கும் சென்றேன். கடையில் தான் உணவு பெற்றேன். இதன் போதே எனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறித்து நான் அறிந்தேன். அறிந்தவுடன் எனது ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்தறைக்கு வந்தேன். மாத்தறையில் தங்க இடம் இருக்கவில்லை. விடுதி ஒன்றிலே தங்கியிருந்தேன். அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்தறை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்த கதிரையில் அமர்ந்து கொண்டேன். நான் ஹோகந்தரையில் இருந்து கிரிவுள்ள சென்று தங்கியிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவில்லை என தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். எரங்க குணசேகர உட்பட 4 சந்தேக நபர்களுக்கு கோட்டை நீதிமன்றத்தால் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர மன்றில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்னாள் இந்த வழக்கு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. 2022 ஜூலை 9ஆம் நாள் கொள்ளுப்பிட்டி 5வது பாதையில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீட்டை அளித்த தாக்குதல் மற்றும் தீயணைப்பு படையினரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக விசாரணையில் சந்தேக நபராக அவர் பெயரிடப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குணசேகரவின் சட்டத்தரணி உடல்நல குறைபாடுகள் காரணமாக பிரதி அமைச்சர் மற்றும் 3 சந்தேக நபர்கள் மன்றில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து 4 சந்தேக நபர்களுக்கும் கைது உத்தரவை பிறப்பித்த நீதவான் அடுத்த விசாரணையில் குணசேகரவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிட்டுள்ளார். இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு அனுராதபுர நகர எல்லைக்குள் உள்ள நாய்களை அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு அனுராதபுரம் நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து தெருநாய்களையும் அகற்ற அனுராதபுரம் ஆளுநர் அலுவலகம் முடிவு செய்துள்ளது. விலங்கு மக்கள் தொகை முகாமை காண கால்நடை மருத்துவர்கள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் முதல் வாரத்தில் நரேந்திர மோடி 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணமாக இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இதன்போது ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு மரியாதை செலுத்தவும் இலங்கை தொடர்ந்து துறையின் கீழ் இந்திய அரசு நிதியுதவி செய்யும் திட்டங்களின் தொடக்க விழாவில் பங்கேற்கவும் அவர் அனுராதபுரம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டே தெருநாய்களை அகற்றும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுராதபுரத்தில் நகராட்சி மன்றத்தின் ஆதரவுடன் 5 வருட செயற்பாட்டு திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் 90% அதிகமான தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அனுராதபுர நகர எல்லைக்குள் உள்ள அனைத்து தெருநாய்களையும் அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உயர் பட்டப்படிப்பை கற்று வந்த தமிழ் மாணவியின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நகர்ப்புற திட்டமிடல் துறை ஆராய்ச்சி என்ற உயர் பட்டப்படிப்பை கற்று வந்த தமிழ் மாணவியின் விசா ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் சர்வதேச தரப்புகள் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளன. இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரஞ்சனி சீனிவாசன் என்ற மாணவியின் விசாவை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது கொலம்பியா பல்கலைக்கழகம் மாணவர்களின் போராட்டத்திற்கு முக்கிய மையமாக இருந்தது. இந்த மாணவி ரஞ்சனி சீனிவாசன் ஹமாஸிற்கு ஆதரவான போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். ஹமாஸ் அமைப்பை தீவிரவாத அமைப்பு என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இதன்போது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியாக நாடு கடத்தி வருகின்றது. ரஞ்சனி சீனிவாசனின் விசாவை கடந்த 5ஆம் நாள் அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. விசா ரத்து செய்யப்பட்டதை அடுத்து ரஞ்சனி சீனிவாசன் அமெரிக்காவில் இருந்து வெளியேற முடிவு செய்திருந்தார். நிலையில் அமெரிக்காவின் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பின் மூலம் விண்ணப்பித்து அந்த நாட்டில் இருந்து தாமாக வெளியேறியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது குறித்து உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்டின் நோயம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிடுகையில், அமெரிக்காவில் கல்வி வாய்ப்பு கிடைப்பது ஒரு பாக்கியம். ஆனால் நீங்கள் வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் போது அந்த சலுகை ரத்து செய்யப்பட வேண்டும். அவ்வாறானவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவுடனான உறவிலிருந்து விலகுவதாக கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள மார்க் கார்னி அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான உறவில் இருந்து விலகுவதாக கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள மார்க் கார்னி அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான நீண்டகால பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவிலிருந்து கனடா விலகுவதாக அந்நாட்டின் பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். வர்த்தக பதட்டங்கள் அதிகரித்துள்ளதை காரணம் காட்டி பிரதமர் மார்க் கார்னி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கனடா தனது பொருளாதாரத்தை அடிப்படை மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மார்க் கார்னி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வர்த்தக வரி இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் 25% வாகன இறக்குமதி வரிக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக கனடா பதிலடி வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. அத்துடன் 1965 ஆண்டு போடப்பட்ட கனடா அமெரிக்க வாகன உற்பத்தி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக மார்க் கார்னி ஆங்கில மற்றும் பிரெஞ்சு ஊடகவியலாளர்கள் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.